வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு பார்க்க இருக்கிற ஒரு முக்கியமான தலைப்புன்னு இதை சொல்லலாம். பெண் சாபம். ஊசி நுழையாத இடத்திலும் ஊழ்வினை நுழையும். இதுதான் இன்னைக்கு தலைப்பு. நிறைய பேர் ஜாதகம் பார்க்கும்போதோ பிரசன்னம் பார்க்கும்போதோ, சார் நாங்கள் நிறைய இடத்துல போய் எல்லாம் பார்த்துட்டோம், எல்லாரும் பெண் சாபம் இருக்குன்னு சொல்கிறாங்க, இது உண்மையா அப்படின்னு கேட்பாங்க. அது என்ன சார் பெண் சாபம் அப்படின்னா, நம்ம வாழ்கிற காலத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு மன அழுத்தமும் உடலுக்கு தொந்தரவும் அவங்க வாழ்க்கையில் நம்மனால ஒரு வேதனையும் அடையும் போது, அது பெண்கள் மனம் நொந்து அழுகும்போது சாபமாக சித்தரிக்கப்படுகிறது. இந்த சாபம் ஒரு மனிதனை நிச்சயமாக காத்திருந்து பழிவாங்கும் அப்படின்னா மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. புண்ணியம் எப்படி கொடையா நம்மளை காப்பாற்றுமோ, தோஷமும் ஒரு பாம்பா நம்மளை துரத்தும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. தோஷங்கள்ல பல்வேறு வகைகள் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50-100 தோஷத்துக்கு மேல சொல்லலாம். என்னுடைய அலுவலகத்தில் நான் பிரசன்னம் பார்க்கும்போது ஒரு 13 வகையான முக்கியமான தோஷங்களுக்கு அதை கண்டறிஞ்சு நம்ம அதுக்கான தீர்வுகளையும் கொடுத்துட்டு வரோம். அதில் முக்கியமாக குறிப்பாக எந்த கிளைண்ட் ஜாதகம் பார்க்க வந்தாலும் அல்லது பிரசன்னமே பார்க்க வந்தாலும் அவங்க ரொம்ப முக்கியமாக கேட்குற கேள்வி, சார் எனக்கு பெண் சாபம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இந்த பெண் சாபத்தினால வம்சத்தில் ஏதாவது ஒரு குறைபாடோ ஒரு துர்மரணமோ ஒரு நெருக்கடிகளையோ அவங்க சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. என் பொண்ணுக்கு ரொம்ப லேட்டாக கல்யாணம் ஆச்சு, அப்போவும் நல்ல வாழ்க்கை வாழலை. என் பொண்ணுக்கு லேட்டாக கல்யாணம் ஆக போகுது, இன்னும் கல்யாணம் வரனே அமையலை. என்னோட பையனுக்கு மேரேஜ் பார்க்குறோம், அமையலை. எங்கள் வீட்டில் ஒருத்தர் கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு, தாமதமாகுது. அப்படிங்கும்போது அந்த பெண் சாபம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். பெண்கள்னா மொத்தம் நம்ம ஜாதக ரீதியாக 9 கட்டத்தில் பெண் அப்படின்னாலே மெயினாக குறிக்கக்கூடியது சுக்கிரன் மத்திம வயதில் இருக்கிற பெண்களை குறிப்பார். சந்திரன் வயதான தோற்றத்தில் இருக்கிற பெண்களை குறிப்பார். புதன் இளம் பெண்களை குறிப்பார். இதுதான் பெண்களை நம்ம பிரித்து பார்க்குற முறை ஜாதக ரீதியாக. இந்த சுக்கிரனோடவோ புதனோடவோ மாந்தியோடவோ இயற்கையாகவே உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரனோடவோ புதனோடவோ சந்திரனோடவோ இயற்கையாகவே உங்கள் ஜாதகத்தில் மாந்தி கனெக்ட் ஆகியிருந்தா, மாந்தி பார்த்தா பெண் சாபம் டிராவல் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதே போல் சுக்கிரன் சந்திரன் புதனை மாந்தி பார்த்தாலும் பெண் சாபம் டிராவல் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். சாபங்களுக்கு முக்கியமான காரண கர்த்தாவா நம்ம கையில் எடுத்துக்கிற ஒரு டூல் மாந்தி. அதனால தான் பிரசன்ன ஜோதிடத்தில் மாந்தி தான் ஹீரோ, மாந்தி தான் வில்லர். அப்போ மாந்தியை வச்சு தான் நம்ம எல்லாமே பார்க்க இருக்கிறோம். அது யார் சார் மாந்தி அப்படின்னா, அவர் சனியுடைய மகனாக புராணங்களில் சொல்லப்படுது. அது ஒரு அழுக்கு, அது ஒரு பிரேதம், அது ஒரு நன்மை இல்லாத ஒரு விஷயம். மாந்தி இறந்தவர்களை, மோட்சமானவர்களை மாந்தியை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். அது துர்மரணமா நல்ல மரணமாங்கிறதும் மாந்தியை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ வாழும் காலத்தில் உங்கள் வம்சத்தில் முன்னோர்கள், அதுவும் குறிப்பாக ஆண்கள், பெண்களுக்கு செய்த கொடுமைகளோ துரோகங்களோ கட்டாயம் உங்கள் வம்சாவளியில் காத்திருந்து பழி வாங்கும்னா மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. இதனால் எனக்கு என்ன சார் பிரச்சனை வரும் அப்படின்னா, உங்கள் பேச்சுக்கும் உங்கள் செயலுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். நான் ஒன்று நினைக்கிறேன், தெய்வம் ஒன்று நினைக்குதுன்னு சொல்லுவாங்க. அது இந்த பெண் சாபங்களால் வர்றது தான். நம்ம பேச்சுக்கும் செயலுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். சரியான வேலை அமையல, சரியான வருமானம் இல்லை, சரியான நெருக்கடியில் இருக்கோம், எங்களுடைய புகழ் உயர்வு சுபகாரியங்கள் இது எல்லாமே தடை தாமதங்களாக இருக்குது. எங்களோட வம்சத்தில் பெண் குழந்தைகளுக்கான விஷயங்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டே வருது. பெண்கள் யாருமே நல்லா பொழைக்கல. ஒன்று கட்டி கொடுத்தவங்க கஷ்டப்படுறாங்க, இல்லை கட்டிட்டு வந்தவங்க கஷ்டப்படுறாங்க. மனம் ரீதியாக அத்தனை சஞ்சலங்களையும் மன உபாதைகளையும் நாங்கள் சந்திக்கிறோம் அப்படின்னா இது பெண் சாபத்தோட டிராவலிங் தான். இதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. ஜாதகத்தில்
புதன் மாந்தி, சந்திரன் மாந்தி, சுக்கிரன் மாந்தி ஏதோ ஒரு வகையில இணைவு வந்து பெண் சாபங்களை குறிக்கும். குறிப்பா சந்திரன் மாந்தினா நான் ஏற்கனவே சொன்ன போல வயசானவங்களை குறிக்கும். புதன் மாந்தினா இளம் வயது பெண்கள், சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க, நாங்க புடவை, காதோலை, கருகுமணி எல்லாம் வச்சு கும்பிடுவோம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு தை மாசம் இல்லைன்னா ஒரு ஆடி மாசம் நாங்க வந்து எங்க குல வழக்கப்படி அந்த இளம் வயதுல இறந்த பெண்கள் சாமியை பாவிச்சு நாங்க கும்பிட்டு வரோன்னு சொல்லுவோம். இதெல்லாமே மாந்தி கனெக்ஷன் இருந்தா தான் இறந்தவங்களுக்கு நீங்க கும்பிட முடியும், இல்லைன்னா கும்பிட விடாது. அப்ப மாந்தி இருந்தா இது இப்படி கும்பிடுறதுனால உங்க பிரச்சனையை நீங்க சால்வ் பண்ணிட்டே வரலாம் அப்படிங்கிறது ஒரு வகையில உண்மைதான், இல்லாம இல்லை. அதை வந்து நாங்க கும்பிடுறதை நிறுத்தணும், கஷ்டப்படுறோம், கும்பிட மறுபடியும் ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு சொல்ற குடும்பத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ ஊசி நுழையாத இடத்திலும் ஊழ்வினை நுழையும். ஊசி எவ்வளவு பெரிய கூர், அது நுழையலைன்னா கூட ஊழ்வினை நுழைஞ்சு நம்மளை காயப்படுத்துன்னு சாஸ்திரம் சொல்லப்படுது, பிரசன்ன ஜோதிடம் சொல்லப்படுது. அப்ப பிரசன்ன ஜோதிட ரீதியாக நீங்கள் சாபகோபங்களை கட்டாயம் தெரிந்து கொள்ள முடியும். உங்க ஜாதகத்துல இருக்குனாலும் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் அப்படிதான் இருக்கும். அது நீங்க உங்க பூமியில வந்ததுல இருந்து இந்த பூமியில இருந்து போற வரைக்கும் அந்த ஒரே கட்டத்துல தான் இருக்கும். சுக்கிரன் மாந்தியோ, சந்திரன் மாந்தியோ, புதன் மாந்தியோ இருக்க போகுது. ஆனால் இது பிரசன்ன ஜோதிடத்துல லைவா இருக்கா, லைவா டிராவல் பண்றதா, நீங்க வந்த நேரத்துல மாந்தி எங்க கனெக்ட் ஆயிருக்கு, அது என்ன மாதிரி உங்களை பழி வாங்குது இல்லை தொந்தரவு பண்ணுதுங்கிறத கட்டாயம் தெரிஞ்சுக்க முடியும். மறுபடியும் இது வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய தெளிவான விஷயம் என்னன்னா, பிரசன்ன ஜோதிடம் எங்கிட்ட மட்டும் இல்லைங்க, நிறைய தமிழ்நாட்டில் தலை சிறந்த பிரசன்ன கர்த்தாக்களும் இருக்காங்க. நான் பேசுறதுனால என்ன உங்களுக்கு தெரியுது, இல்லைன்னா என்னையும் உங்களுக்கு தெரிய போறதில்ல. நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல கூட இதை செக் பண்ணிக்கங்க, பார்த்து எங்களுக்கு பெண் சாபம் இருக்கா, ஏதாவது தொந்தரவு இருக்கா அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இருந்ததுன்னா சரி பண்ணிட்டு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கு அந்த பிரசன்னகர்த்தா உங்களுக்கு வழி சொல்லுவார், கைட் பண்ணுவார். பெரிய பரிகாரங்கள் இல்லாம எளிய பரிகாரங்களாக என்னுடைய கிளைண்ட்ஸ்க்கு நிறைய இந்த பெண் சாபத்துக்கு தீர்வு கொடுத்துருக்கோம், வழிகாட்டி இருக்கோம். அவங்கெல்லாம் இன்னைக்கு கட்டாயம் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். நல்லா இருக்காங்கன்னா பெரிய உயரத்தை தொடராங்கங்கிறது இல்லை, முதல்ல நிம்மதி, மன தெளிவு, முடிவெடுக்கிற கெப்பாசிட்டி இது வந்தே தீரும். அப்ப இதை சரி பண்ணிக்கிட்டு நல்ல வாழ்க்கை வாழும்போது நமக்கான அங்கீகாரம், நமக்கான தடைகள், தாமதங்கள் எல்லாம் நீங்கி நீங்க எக்ஸலண்டான வாழ்க்கை வாழ முடியும். உயர்றமோ இல்லையோ கீழே போகாம பார்த்துக்கலாம். அதுக்கு இந்த ஜோதிட முறையில இப்படி சாபங்களையோ தோஷங்களையோ கண்டறிஞ்சு நீங்க சரி பண்ணிக்கலாம். இந்த மாந்தி புதன் இந்த காம்பினேஷன், மாந்தி சுக்கிரன், மாந்தி சந்திரன் பெண் சாபம் இருக்கிறது கூட அஷ்டமாதிபதியோ பாதகாதிபதியோ தொடர்பு கொண்டால் நீண்ட நாட்களாக உங்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இது வேர்லேயே கிள்ளீர், அதாவது சின்ன விஷயமா செடியா இருக்கும் போதே கிள்ளிடணும். இது வேறாகி மரமாயிருச்சுன்னா அதை சாய்க்கிறது கஷ்டம். இதை சரியான முறையில் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதுக்கு மேலே இதை பற்றி பெரிய அளவில் பிரம்மாண்டப்படுத்தி உங்களை பயமுறுத்த நான் விரும்பலை. இருக்கிற பிரச்சனை இதுதான். இதை முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணிக்கிறதுக்கு கட்டாயம் நீங்கள் வழி பாருங்கள். உங்களுக்கான நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே நடந்துக்கிட்டு இருக்கணுங்கிறதுல நான் தெளிவாக இருக்கேன். உங்களுக்காக நான் டெய்லி பிரார்த்தனை பண்ணுறேன். என் கிளைண்ட் நல்லா இருக்கணும், என் கிளைண்ட் எப்பவும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. நிச்சயமாக இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் பாக்கியசாலிகளே, நிறைய பேர்த்துக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நான் நிறைய தடவை சொல்ல மாட்டேன் இதை ஷேர் பண்ணுங்கன்னா யாருக்குமே. இப்போ ஏன் இதை சொல்கிறேன்னா, உங்களால் யாராவது ஒருத்தர் பயனடைஞ்சாங்கன்னா உங்கள் குலமே நல்லாயிருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.